கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சதால அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிறது குறித்து பெரும் பரபரப்பு நிலவிட்டு வருது. பிரதமர் பதவிக்கான போட்டியில ஏற்கனவே பல தலைவர்கள் இருக்காங்க. இவங்கள கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த கன்னடிக சந்திர ஆர்யாவும் ஒருத்தர். கன்னடா பிரதமருக்கான வேட்புமனுவை தாக்கல் செஞ்சப்போ சந்திர ஆர்யா கன்னடத்துல பேசினார் அப்படிங்கிற செய்திகள் சமூக ஊடகங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது. இது தொடர்பா ஜனவரி 17, 2025 அன்னைக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஊடகம் செய்தி வெளியிட்டுச்சு. சந்திர ஆர்யா கன்னடத்துல தன்னோட வேட்புமனுவை தாக்கல் செஞ்சதாகவும் அதுல தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. இதே போல சந்திர ஆர்யா கன்னடத்துல பேசக்கூடிய காணொலிய ஒரு ஃபேஸ்புக் பயனர் பகிர்ந்திருக்காரு. இந்த செய்தியோட உண்மைத்தன்மையை நியூஸ் மீட்டர் ஆராய்ஞ்சப்போ அது போலி செய்தி அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. வைரலான காணொலியோட ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து கூகுள் ரிவர்ஸ் இமேஜ்ல தேடினப்போ மே 20, 2022 அன்று ஆஜ் தக்ல வெளியிடப்பட்ட ஒரு செய்தி கிடைச்சது. அந்த செய்தி அறிக்கையில 2022ஆம் ஆண்டு சந்திர ஆர்யா கன்னட நாடாளுமன்றத்துல கன்னடத்துல உரை நிகழ்த்தியதா தகவல்கள் இடம்பெற்றிருக்கு. இதனால இப்போ வைரலாகிட்டு வரக்கூடிய வீடியோ பழைய வீடியோ அப்படிங்கிறது தெளிவாகுது. இதுக்கும் கனடா பிரதமர் வேட்புமனு தாக்கலுக்கும் தொடர்பே இல்லை.